நாளைக்கே இந்த பரிகாரத்தை பண்ணணும் மாமா. ஆனா அம்மாவுக்கு என்ன பரிகாரம் பண்ண போறோம்னு தெரியக்கூடாதாம். அவங்களும் அத பார்க்க கூடாதாம். ஒரு கஷ்டமான பரிகாரத்தை சொன்னாரு மாமா. நான் கஷ்டப்படுறத அம்மா ஏத்துக்கவே மாட்டாங்க. இந்த விஷயத்துல இவ்ளோ இருக்கு. இதுல அம்மா கிட்ட வேற சொல்லாம இந்த விஷயத்த செய்யவே முடியாது. இப்ப எனக்கு என்ன பண்றதுனே தெரியல மாமா. ஆ, எனக்கு எனக்கு ஒரு யோசனை தோணுது. புனிதா, நீ பரிகாரம் பண்றேன்னு சொன்னாதானே எல்லா விபரத்தையும் அண்ணிக்கிட்ட சொல்லணும். பேசாம நான் பண்றேன்னு சொன்னா அப்படி சொல்லி நான் உன்னை கோவிலுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். ஆனா நீ அங்க வந்து பரிகாரம் பண்ணிடு. என்ன சொல்ற? அம்மா கிட்ட மறைக்கிறது தப்பில்லையா அத்தை? புனிதா, பொய்மையும் வாய்மை எடுத்துன்னு சொன்னத நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன். ம். நல்ல விஷயத்துக்கு நாம சில விஷயங்களை மறைக்கிறது தப்பே இல்லம்மா. ஆமா புனிதா. நீங்க சொல்றதும் சரிதான் மாமா. அந்த ஐயாவை பார்க்க போனதே நான் அம்மா கிட்ட இனிமேதான் சொல்லணும். இதுக்கே என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. நாளைக்கு கோயிலுக்கு போற விஷயத்த சொல்லும் போது அம்மா நானும் கூட வரேன்னு சொன்னா என்ன பண்றது? அவங்க வந்தா இந்த பரிகாரத்தை எப்படி பண்றதுன்னு தெரியலையே மாமா. தேனு, புனிதா கூட நீ போய் மரகதத்துக்கிட்ட நாம அந்த ஐயாவை பார்த்தோன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கையோட புனிதாவை கூட்டிட்டு போயிடு. நானும் பரிகாரம் பண்ண வரேன்னு சொன்னாங்கன்னா எதையாவது சொல்லி சமாளிச்சுட்டு நீ புனிதா கூட போ. மாமா சொல்றதும் சரிதான். நாம போய் அம்மா கிட்ட பேசுவோம் அத்தை. ஓ, அம்மா அப்பா கிட்ட தனியா பேசு புனிதா. எல்லாரும் முன்னாடி பேச வேண்டாம். ம், புரியுது மாமா. ஆ. புனிதாக்கா, தேங்க்ஸ்க்கா. எனக்காக நீங்க எவ்வளவு செய்றீங்க. தேவான, என் தம்பியும் நீயும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்.